அவையத்தினுடைய 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு விழாவுக்கு இடவ பங்களிப்பை கொடுத்த ஐரிவிசிய மேல்நிலைப்பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்முடைய தலைமை உரை ஆற்ற வருகிறார் நம் மதிப்புக்குரிய அம்மா அவர்கள். உண்மையிலே ஒரு விஷயத்த சொல்லணும், என்னை ரொம்ப கோவப்பட்டாங்க. நான் அழைப்பதில் கொடுத்தோன்னா என் மேலே சரியான கோவம் உங்களுக்கு. நீங்கள் வாட்டில் என்கிட்ட கேட்காம நாளை குறிச்சிருக்கீங்க. நான் ஊருக்கு போகணுமே, நான் 1 மாதமாக ஊருக்கு போகாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. நான் உங்கள்கிட்ட சரி தப்பு நடந்தது உண்மைதான். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, ஒரு மிகப்பெரிய விழா இது, தமிழக அளவில் பேசப்படக்கூடிய விழா இது. இதில் அம்மா அவங்க வரமாட்டான்னு எனக்கு தெரியும். ஏன்னா திடீர்னு ஜேடி மீட்டிங்ட்டு வாங்க, அங்கேட்டு வாங்க, சென்னைட்டு வாங்க, வரமாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அம்மா பேர் இல்லாமல் அந்த விழாவை நம்ம நடத்தக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்தோம். பேராச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த முடிவெடுத்தோம். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொன்னாங்க, போங்க உங்கள் நேரம் இருந்தால் அவங்க ஒருவேளை ஆட்சியர் மீட்டிங்னு சொன்னாரா நான் இருப்பேன் அப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு அவன் சேதுவில்கிட்ட சொன்னேன், மாப்பிள்ளை எப்படி நம்ம அம்மா வந்துருவாங்க, வா வா மாப்பிள்ள போவா அப்படின்னு சொன்ன. வெள்ளத்துறை சார் மாப்பிள்ள ரொம்ப சங்கடமாக இருக்கே அப்படின்னாப்புல, நீங்கள் வரல வாங்கங்க கட்டாயம் வருவாங்க. நம்ம காலையில் ஒரு 6:20 போல் மூத்தவர் எங்கள் அண்ணன் நம்ம நேர்முக உதவியாளர் அண்ணன் ஃபோன் பண்ணார், தம்பி அப்படின்னாரு. எனக்கு அண்ணன்கிட்ட காலையில் ஃபோன் வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, ஒருவேளை அம்மா தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு. அவனை சொன்ன சரிண்ணே சொல்லிட்டு நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். பாவாணர் சொல்வதை போல் பொறுத்தல்க தமிழுக்காக, நம்ம மொழிக்காக, நம்முடைய இனத்துக்காக பொறுத்தல்க. அம்மா அவர்களை அன்போடும் பாசத்தோடும் அழைக்கிறேன். முதுகலை தமிழாசிரியர்கள் இணைந்து மகிழ்ந்து நடத்தக்கூடிய இந்த பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இந்த மதிய நேரத்திலே வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மேன்மையாளர்கள், அரங்கத்தில் நிறைந்து காணப்படக்கூடிய ஆண்டோர்கள், என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மதிய வணக்கம் உரித்தாகுக. கனியிட ஏறிய சுளையும் முத்தல் களையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிட ஏறிய சுவையும், நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை இன்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற பாரதியாரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப தமிழையே உயிராக நினைத்து உணர்வோடு இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை எனது அருமை ஆசிரிய பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும், தமிழிலேயே 99 மதிப்பெண்கள் பெற்று பரிசு வாங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவ கண்மணிகளுக்கும், அவர்களை அழைத்து வந்த பெற்றோர்களுக்கும் என்னுடைய உளம் கனிந்த அகம் நிறைந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு ஆசிரிய பெருமக்களே, ரொம்ப பெருமையா இருக்கு, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இத்தனை பேச்சாற்றல் கொண்ட தமிழாசிரியர்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இந்த முதுகலை தமிழாசிரியர் அவையம் அமைந்திருக்கிறது என்றால் உண்மையிலே மிக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. அது அவர்களை வாழ்த்துவதற்கு வேற எனக்கு வார்த்தையே தெரியல. யாருக்கு நிகர் யார் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அத்தனை ஆசிரிய பெருமக்களும் நாம் பெரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் அத்தனை பேரும் மிக சிறப்பாக, மிக நேர்த்தியாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகளில் உணர்வோடு பேசியிருக்கிறார்கள். அந்த உணர்வை தான் நீங்கள் அத்தனை பேரும் பெற்றிருக்க வேண்டும். உண்மையிலே உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இவ்வளவு நேரமானதுக்கு பிறகும் எந்த ஒரு கூட்டத்திலும் இவ்வளவு அமைதியாக மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்ததே இல்லை. அப்போ இந்த நிகழ்ச்சியால் நீங்கள் அத்தனை பேரும் ஈர்க்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை என்று நான் கருதுகிறேன். உண்மையிலே அருமையான பேச்சு. என்னுடைய மாணவ கண்மணிகளுக்கு இது மிகச்சிறந்த ஒரு உந்துதலாக இருக்கும் என்றே நான் கருதுகிறேன். ஒருவேளை இந்த விழாவை நான் தவற விட்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நான் தவற விட்டிருப்பேன் என்றே நான் எண்ணுகிறேன். உண்மையிலே 2 மாதங்களாக வீட்டுக்கே போகல.
இந்த சாட்டர்டேயாவது கண்டிப்பாக போய்விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. வேறையும் ஒரு வேலை இருந்துச்சு. சரி, இவர்களும் அழைத்திருக்கிறார்கள், மாணவர்களுக்கு பரிசளிப்பதென்றால் எனக்கு கொள்ளை பிரியம். அதுதான் அதனுடைய மிக சரியாக சொன்னால் அதுதான். நான் என்ன கோவப்பட்டாலும் என்னுடைய அடிமனதில் இப்படி ஒரு சாட்டர்டே வச்சுட்டாங்களே, இந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்க விடாமல் போயிட்டே அப்படின்னு எனக்கு ஒரு கவலை இருந்து கொண்டே இருந்தது. அது கடவுளால் இன்னும் சில நிகழ்வுகள் அமைக்கப்பட்டு நான் இங்கேயே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையானது கொடுக்கப்பட்டது. உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு நான் பங்கேற்பதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு என்னுடைய இந்த தமிழாசிரியர் அவையத்துக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே தமிழ் மிகச் சிறப்பு. அந்த வார்த்தைக்குள்ளேயே தமிழ் இருக்கிறது. தமிழர்களினுடைய அடையாளமே தமிழ்தான். தமிழால் தமிழர்கள், தமிழர்களால் தமிழ், இந்த இரண்டும் பின்னி பிணைந்த உறவு என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. தமிழ் நாம் அத்தனை பேரும் நேசிக்க வேண்டிய, சுவாசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த தமிழ் தன்னை குறித்து ஒரு கவிதை எழுதுவதாக ஒரு 2 வரி கவிதை. என்னை நேராக பார்த்தாலும் தலைகீழாக பார்த்தாலும் என்றும் தன்னிலை மாற மாட்டேன். என்னை நேராக பார்த்தாலும் தலைகீழாக பார்த்தாலும் என்றும் தன்னிலை மாற மாட்டேன் என்று இந்த தமிழ் எழுதுவதாக ஒரு 2 வரி கவிதை. உண்மையிலே அந்த தமிழை நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி, எப்படி புரிந்து கொண்டாலும் சரி, அது தன்னுடைய நிலையிலிருந்து பிறழ்வதே இல்லை. அத்தகைய சிறப்புக்குரியது இந்த தமிழ் மொழி. அதனால்தான் பாரதியார் அத்தனை மொழிகளிலும் மிகச்சிறந்த மொழி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அதுபோன்று நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் உணர்வு பூர்வமானவை, அதோடு நல்ல விழுமியங்களை கற்றுத்தரக்கூடியவை இந்த தமிழ் மொழிக்குள் புதைந்து கிடக்கிறது. நான் எக்ஸாம்பிளா சொல்லியாச்சுன்னா, உயிரெழுத்துக்கள் 12 உயிரெழுத்துக்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆ முதல். அப்ப ஆவிற்கு அடுத்து ஏன் ஆ வைக்கப்பட்டது? அரசனும் ஆண்டியாவான் என்பதை அறிந்திட. ஈக்கு பிறகு ஈ வைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய காரணம் இருப்பவன் ஈய வேண்டும் என்பதை இயம்பிட. ஊவுக்கு பிறகு ஊ வைக்கப்பட்டுள்ளது. உழைப்பே ஊக்கம் தரும் என்பதை உணர்ந்திட. ஏக்கு அடுத்து ஏ வைக்கப்பட்டுள்ளது. எதையும் ஏன் என்று சிந்தித்து அறிந்திட. ஓக்கு அப்புறம் ஓ வைக்கப்பட்டுள்ளது. ஒற்றுமை ஓங்கும் என்பதை அத்தனை பேர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஐ மட்டும் தனித்து விடப்பட்டுள்ளது. அதற்கான காரணம் ஐ என்று சொல்லக்கூடிய, நான் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம், அந்த ஆணவம், அந்த அகம்பாவம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தனித்து விடப்படுவீர்கள் என்பதை குறிப்பதற்காகத்தான் இந்த ஐ என்னும் எழுத்தானது உயிரெழுத்துக்களிலே வைக்கப்பட்டுள்ளது. அப்போ நாம் படிக்கக்கூடிய அந்த அடிப்படை எழுத்துக்களிலே விழுமியங்கள் புதைந்து கிடக்கிறது என்றால் அது தமிழ் மொழி மட்டுமே என்பது மிகையாகாது. அதுபோன்று என்னுடைய நேர்முக உதவியாளர் பேசும்போது குறிப்பிட்டார்கள், தாயை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று. அது கூட இந்த தமிழ் மொழியில் அதிகமாக காணப்படுகிறது. பிறப்பு முதல் இன்றைய தேதி வரைக்கும் எந்தெந்த வழிகளில் தாயானவள் சிறப்பாக இருக்கிறாள், தாயினுடைய வழி நடத்துதல் தேவைப்படுகிறது என்பதை இந்த தமிழ் எழுத்துக்கள் உங்களுக்கு குறிப்பிடுகிறது. பிறந்தாய், அழுதாய், சிரித்தாய், தவழ்ந்தாய், எழுந்தாய், விழுந்தாய், நடந்தாய், படித்தாய், புரிந்தாய், இப்போ சாதனை சாதித்தாய். அத்தனைக்குள்ளேயும் என்ன இருக்கிறது? தாய் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது இருக்கிறது. அப்ப தாயினுடைய ஒரு உடனிருப்போடுதான் நாம் அத்தனை பேரும் நம்மளுடைய வாழ்க்கையை பிறப்பிலிருந்து சிகரம் தொடும் வரைக்கும் நாம் சாதிக்க முடியும் என்றால் அதற்கு கண்டிப்பாக அடிப்படையாக இருக்கக்கூடியவர்கள் தாய்.
அதைத்தான் இந்த தமிழ் எழுத்துக்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நமக்கு புற அழகை தருபவர்கள் பெற்றோர்கள், அக அழகை தருபவர்கள் ஆசிரியர்கள். இந்த இரண்டு பேரையும் நீ நேசித்தாலே உன்னுடைய வாழ்வானது வளம் பெறும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. ஒரு கட்டிடத்திற்கு அதனுடைய அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ அதுபோன்று ஒரு காம்பஸ், நம்முடைய ஜாமெட்ரி பாக்ஸிலே ஒரு காம்பஸ் இருக்கும். அந்த காம்பஸை நம்ம அந்த ஒரு முனை நாட்டப்பட்டால் மட்டுமே நம்மால் அந்த வட்டத்தை நம்மால் வரைய முடியும். அப்ப அந்த ஒற்றை கால், காம்பஸினுடைய ஒற்றை கால் தான் உங்களினுடைய மிகப்பெரிய ஆணிவேராக இருக்கு. அதுதான் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய ஆசிரியர்கள். கட்டிடத்தினுடைய கோபுரம் ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் இந்த அழகற்ற வெளி உலகுக்கு தெரியாத இந்த அஸ்திவாரம்தான் அந்த கோபுரத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு உறுதியாக இருக்கும். எனவே இந்த உறுதியை உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒற்றை காலாகிய வெளி உலகுக்கு தெரியாத இந்த பெற்றோரையும் ஆசிரியரையும் நீ நேசித்தாலே கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையானது வளம் பெறும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை.